ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தயவுசெய்து எல்லாரும் புத்தகத்தினுடைய லாஸ்ட் பேஜ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எல்லாருமே சாம்பிள் தெரியும். நான் முதலிலே ஐ என்று சொன்னவுடன் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். I do solemnly swear that I shall uphold the Constitution of India and rule of law, that I shall maintain the respect due to courts of justice, judicial officers, and members of my profession, and will at all times conduct myself with dignity, becoming an officer of the court in which I appear, that I shall at all times conduct myself in accordance with the rules of professional conduct and etiquette as prescribed by the Bar Council of India, State Bar Council from time to time, and as reflected in this noble profession, including ethical duties and moral values. Please sit down. சில நிமிடங்களுக்கு முன்பாக வெறும் மாணவர்களாக இருந்த நீங்கள் இந்த நிமிடம் முதல் வழக்கறிஞராக பதிவு செய்துவிட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் எங்களுடைய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் 2021 மாணவர்கள் வழக்கறிஞர்களாக இப்போது பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்து எப்படி சொல்ல போகிறோம் என்றால், ஈச் அண்ட் எவரிபடிக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுகிறீர்களோ, இனிமேல் உங்களுடைய என்ரோல்மெண்ட் டே தான் நீங்கள் பிறந்தநாளாக கொண்டாட வேண்டும். ஏற்கனவே இன்று என்ரோல் செய்யப்பட்டிருக்க புதிய வழக்கறிஞர்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என நினைத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய பார் கவுன்சிலுடைய தலைவர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் இன்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் நீதியரசர் அவர்கள் சிரிப்பு கலந்த அறிவுபூர்வமாக கருத்துரைகளை நிறைய உங்களுக்கு சொல்ல இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை எல்லாரிடத்திலும் சொன்னார்கள். அதனால் அதற்கு நாங்கள் தடை போடாமல், அது மட்டுமல்ல, அவர் நீதியரசர் என்பதை விட அவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், பெரிய கிரிக்கெட் வீரர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர். உங்களெல்லாம் இன்னைக்கு வெறுமன பேசி வாழ்த்திவிட்டு நீதியரசர் அவர்கள் செல்ல மாட்டார்கள். உங்களிடம் பாட்டு பாடி உங்களுடைய ஆசீர்வதித்துக் கொள்வார் என்பது எங்களுடைய பார் கவுன்சிலுடைய தலைமையான வேண்டுகோள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வழக்கறிஞரால் ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய பணி என்னவென்றால், நீதிமன்றத்திற்கு சென்று உங்களுடைய கிளைண்ட்டுக்காக நீதிபதிகளிடம் பணிவாக கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லி அவர்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டியது மட்டும்தான் உங்களை கடமையை தர. நம்ம வழக்கறிஞர் ஆகிவிட்டோம், வெளியே சென்றவுடன் டிராபிக் போலீஸ்ல போய் நான் யார் தெரியுமா வைக்கிறேன், நமக்கு வாதாடாத இடம் அது கிடையாது.
நம்மளுடைய வாதாட இடம் வந்து நீதிமன்றம். நிறைய பேர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். பெரிய வழக்கறிஞர்கள் வர வேண்டும். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், உலகத்திலே ரொம்ப அறிவுள்ளவர்கள் வந்து வழக்கறிஞர்கள் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வீட்டுலாம் நிறைய குழந்தைகள் இருக்கலாம். அவங்க வீட்டுல, எங்க வீட்டுல டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய ஆள் அடிப்பாங்க. இல்ல எங்க வீட்டுல இன்ஜினியர் இருக்கலாம், அவங்க தான் பெரிய ஆள் அடிப்பாங்க. இந்த பையன் எங்க வீட்டுல 3வது போயிருக்காங்க, வக்கீல் அப்படிம்பாங்க. நீங்கள் நாளையிலிருந்து சொல்லுங்க, இல்லைங்க வழக்கறிஞர் தான் உலகத்திலே அறிவானவர்கள். அதுக்கு ஒரே ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் ஒரு ஆபரேஷன் பண்றாரு. அந்த ஆபரேஷனை வந்து தப்பா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்க போவாரு? ஜெயிலுக்கு போயிருவாரு. ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாரு. அவர் தப்பா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குழந்தைகள் யாராவது இறந்து விட்டுனான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜினியர் எங்க போயிருவாரு? அவரும் ஜெயிலுக்கு போயிருவாரு. ஆனா ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு நடத்தி அது தவறாக நடந்து விட்டால் ஜெயிலுக்கு நம்மளா பார்க்கிறோம், கிளைண்ட் தான் பார்க்கறாங்க. அதனால சொல்லிடுறேன், உலகத்திலே சிறந்த அறிவாளிகள் யாரென்றால் மருத்துவர் அல்ல, இன்ஜினியர் அல்ல, சட்டம் முடித்த நம்ம தான் பெரிய ஆள் என்பதை முதலில் நீங்க நெஞ்சை சுற்றி சொல்ல வேண்டும். நீதியரசர் அவருடைய பேச்சை கேட்க நானும் ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.